அவன் செய்த புண்ணியங்களுடைய பாவங்களை கணக்கைப்பார். தண்டனை கொடுக்க வேண்டும். சுவாமி தவறு நடந்து விட்டது. ஆமாம் சுவாமி. சுவாமி சனிக்கிழமை காலை 8:30 நாளில் அவனுக்கு கருணாகம் தீண்டுவதாக தான் சுவாமி இருந்தது. ஆனால் அந்த தஞ்சாவூரை சேர்ந்த தாம் தலுக்கராணி சாராய கடை சரோஜா இவர்கள் ஆட்டத்தில் வழங்கி நான் அவனுக்கு மரணம் என்று உறுதி விட்டேன். தவறு செய்து விட்டாய். இதுவரையில் சிறிதேனும் கணக்கை தவறு செய்யாமல், கதவில் இருந்து சிறிதேனும் தவறு செய்யாமல் உயிர்களை கவர்ந்து வந்தேன். ஆனால் இன்று நீ செய்த தவறினால் அந்த சிவமணி உயிரை தவறாக கவர்ந்து வந்து விட்டேன். அப்படி தவறாக கவர்ந்து வந்த உண்மை ரகசியம் அந்த மும்மூர்த்திகளுக்கு தெரிந்தால் எனக்கு கொடிய சாபத்தை அல்லவா கொடுத்து விடுவார்கள். இதற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஓ, சிவமணியின் உயிரை தவறாக கவர்ந்து வந்து விட்டோம். அவன் ஆயுட்காலம் முடியவில்லை. அவன் ஆயுட்காலம் முடியாமல் அவனுக்கு சொர்க்கமும் தர முடியாது, நரகத்தையும் சேர்க்க முடியாது. ஆகினால் அவன் ஆயுட்காலம் முடியவரை பஞ்சாத்திர பேழை ஒன்று ஏற்பாடு செய்தேன். அந்த பஞ்சாத்திர பேழை சிவமணி உயிரை நாம் பாதுகாத்துக்கலாம். அவன் ஆயுட்காலம் எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுதே அவனுக்கு சொர்க்கமோ நரகமோ புறப்பட போகலாம். நாம் செய்த இந்த தவறு உன்னையும் என்னை தவறு வேறு யாருக்கு உரைக்க மாட்டேன். நீதான் எனக்கு ஒரு சத்தியம் செய்த வேண்டும் சுவாமி. நீங்களும் எனக்கு ஒரு சத்தியத்தை செய்து தர வேண்டும் சுவாமி. இந்த சித்ராகுப்தன் தவறை செய்து விட்டான் என்று நீங்களும் அந்த மும்மூர்த்தி தேவரிடம் உரைக்கவே கூடாது சுவாமி. சத்தியமாக உரைக்க மாட்டேன். அந்த சிவமணி ஊழி பஞ்சாத்திர பேரை பாதுகாத்துள்ளா.